டாடா நெக்ஸானோட புது டாப் அண்ட் மாடல் காரில் ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கஸ்டமர் சொன்னார். கார் முழுசாக 1000 கிலோமீட்டர் கூட ஓடலை. நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணலான்னு சென்சார் டார்கெட்டை வீலில் மாட்டி ரன் அவுட் பண்ணுறதுக்காக காரை பேக் அண்ட் ஃப்ரண்ட் மூவ் பண்ணி ப்ராசஸை முடித்தேன். அடுத்ததாக கேசர் ப்ராசஸ்க்காக கார் இன்ஜினை ஆன் பண்ணி ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி கடைசியாக சென்டர் பண்ணேன். அப்போ ரீடிங்கை பார்க்குறப்ப லெஃப்ட் கேமர் சரியாக இருந்துச்சு, ஆனால் ரைட்டு கேமர் கிட்டத்தட்ட -1 டிகிரிக்கு மேலே இருந்துச்சு. அதோட லெஃப்ட்டில் டோ ரீடிங் நல்லாவே மாறி இருந்துச்சு. நான் இந்த முறை ஸ்டேரிங்கை இருக்கிற பொசிஷனில் அப்படியே வச்சு லாக் பண்ணிவிட்டு கார் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா கேமரா அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரம் டிலே ஆகும், அதனால தான். இப்போ நான் கீழே இறங்கி சாக்கப்ஸரோட மேல் போல்ட்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சும்மா சொல்லக்கூடாது, போல்ட் பயங்கர டைட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் லூஸ் பண்ணி ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணேன். ரைட் சைடு கேமரா ரீடிங் சரியாகும் போது டோ ரீடிங் மாறுறதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ சாக்கப்ஸர் போல்ட்டை ஃபுல் டைட் வச்சுட்டேன். இப்போ கேமரா ரீடிங் சரியாயிடுச்சு. அடுத்ததாக டோ ரீடிங்கை சரி பண்ணுறதுக்காக என்ட்ராய்டு நட்டை 2 பக்கமும் லூஸ் பண்ணிக்கிட்டேன். பிறகு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டியரிங்கை ஸ்டெடியாக வச்சு லாக் பண்ணேன். இந்த முறை கார் இன்ஜினை நான் ஆஃப் பண்ணலை. இப்போ மாறி இருந்த டோ ரீடிங்கை 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். ரீடிங் சரியாக வந்ததும் 2 பக்கமும் டைட் வச்சுட்டேன். இப்போ எல்லா ரீடிங்கும் சரியாயிடுச்சு. கேஷர் ரீடிங் ரெட்டில் இருக்கலாம், பட் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் கேஷர் ரீடிங்னால எந்த ப்ராப்ளமும் இப்போதைக்கு இல்லை. நான் வேலையை முடிச்சுட்டு சென்சார் டார்கெட்டை கலட்டி காரை டெஸ்ட் ட்ரைவ் போக ரெடி பண்ணேன். 1000 கிலோமீட்டர் கூட ஓடாத இந்த புது காரில் எப்படி இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குங்கிற குழப்பத்தோடய டெஸ்ட் ட்ரைவ் போனேன். இப்போ கஸ்டமர் காரை ஓட்டும் போது தான் புது காரை ஓட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறதா சொன்னார். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.